Hi everyone. அதிக வெப்பம் காரணமாக உலகம் பூராகவும் 50க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் 9 பேரும், தாய்லாந்திலே 30 பேரும், பிலிப்பைன்ஸில் 6 பேரும் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷ், இந்தியா போன்ற நாடுகளில் 40 செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பம் நிலவுகின்றது. உலகில் 1900 ஆண்டுகளின் பின்னர் அதிக வெப்பம் நிலவும் காலமாக தற்பொழுது காணப்படுகின்றது. இலங்கையில் ஹொரணை பகுதியில் அதிக வெப்பம் காரணமாக காரிலே வைக்கப்பட்டிருந்த கையடக்க தொலைபேசி தீப்பற்றி எரிந்துள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். பொதுவாக ஆசிய நாடுகளில் அதிக வெப்பம் நிலவும் நாடுகளாக மத்திய கிழக்கு நாடுகளை குறிப்பிடுவர். என்றாலும் தற்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளை விடவும் அதிக வெப்பம் நிலவும் நாடுகளாக பல ஆசிய நாடுகள் மாறியுள்ளது. அதில் மிக முக்கியமாக இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் என பல நாடுகளிலும் வெப்பநிலை அதிகரித்துள்ளது. இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் 40 செல்சியஸிற்கும் அதிகமான வெப்பம் நிலவுகின்றது. இந்த சூழ்நிலையிலே இந்தியாவில் கடும் வெப்பம் காரணமாக 9 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே போன்று தாய்லாந்திலே இந்த வருடத்தில் மாத்திரம் அதிக வெப்பம் காரணமாக 30 பேர் உயிரிழந்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உலக நாடுகளில் 50 பேருக்கும் அதிகமானவர்கள் இந்த வெப்பம் காரணமாக உயிரிழந்துள்ளனர். ஆசிய நாடுகளில் இந்த வெப்பநிலை அதிகரித்துள்ளது. அதே போன்று ஐரோப்பிய நாடுகளிலும் ஒருபோதும் இல்லாத அளவு தற்பொழுது வெப்பநிலை அதிகரித்துள்ளது. அதே போன்று உலகில் 1900 ஆண்டுகளின் பின்னர் அதிகம் வெப்பம் நிலவும் காலமாக தற்போது காணப்படுகின்றது. ஆசிய நாடுகள் அதிக அளவில் இந்த வெப்பம் காரணமாக பாதிப்படைந்துள்ளது. விவசாய நிலங்கள், உயிரினங்கள், மனிதர்கள் என அனைவரும் பாதிப்படைந்துள்ளனர். விவசாய நிலங்களுக்கும் நீர் இல்லாத நிலை தற்போது காணப்படுகின்றது. கால்நடைகள், மிருகங்களுக்கும் குடிப்பதற்கும் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமாக இந்தியாவின் மத்திய வடபகுதி பிரதேசங்களிலே குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது. இதனூடாக பல லட்சம் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். அதே போன்று இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் விவசாய நிலங்களுக்கு தேவையான நீர் இல்லாமையால் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளதுடன் விவசாய நிலங்கள் முழுமையாக பாதிப்படைந்துள்ளது. இவ்வாறான நிலையிலே தற்போதைய ஆசிய நாடுகளின் நிலவரம் காணப்படுகின்றது. அதிக வெப்பம் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. மரங்களை, காடுகளை அழிப்பதன் ஊடாக எதிர்காலத்தில் உலகம் வெப்பமடையும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது அதன் ஆரம்ப கட்டத்தை அடைந்துள்ளோம். தற்போதைய சூழ்நிலையில் உலகம் பூராகவும் வெப்பமடைந்த நிலையை காணப்படுகின்றது. அதில் அதிக அளவில் பாதிப்படைந்த பிரதேசமாக ஆசிய நாடுகள் காணப்படுகின்றது. பொதுவாக ஆப்பிரிக்க நாடுகள் அதிக வெப்பம் நிலவும் நாடுகளாக காணப்பட்ட நிலையில் தற்போது மத்திய ஆசிய நாடுகள் அதிக வெப்பமான நாடுகளாக மாறி வருகின்றது. இதனூடாகவே இந்த பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் ஹொரணை பிரதேசத்திலே ஒரு தொலைபேசி அதிக வெப்பம் காரணமாக தீப்பற்றி எரிந்துள்ளது. ஹொரணை பிரதேசத்திலே காரிலே வைக்கப்பட்டிருந்த தொலைபேசி ஒன்று அதிக வெப்பம் காரணமாக தீப்பற்றி எரிந்துள்ளது. குறிப்பிட்ட கார் கடும் வெப்பமான பிரதேசத்தில் நிறுத்தப்பட்ட நிலையிலே இந்த காரில் இருந்த தொலைபேசி தீப்பற்றி எரிந்துள்ளது. இவ்வாறான நிலையிலே தற்போது உலக நாடுகளின் வெப்பமான சூழ்நிலை காரணமாக மக்களின் வாழ்க்கையும் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்படைந்த நிலை காணப்படுகின்றது. எனவே இந்த வெப்பத்தில் இருந்து எம்மை நாமே பாதுகாக்க வேண்டும். எனவே முக்கியமாக சிறுவர்கள் வெளி பிரதேசங்களுக்கு செல்வதில் இருந்து, வெளிக்கள செயற்பாடுகளில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று தற்பொழுது இலங்கையில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டாலும் சிறுவர்களின் வெளிக்கள செயற்பாடுகளில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அனைவரும் அதிக அளவில் நீரை அருந்துவதன் ஊடாக இந்த வெப்பத்தில் இருந்து உடலை ஓரளவேனும் பாதுகாக்க முடியும். இல்லை என்றால் உயிரிழப்புகளும் வெப்பம் காரணமாக பல நோய்வாய்ப்படக்கூடிய நிலையுமே ஏற்படும். எனவே வெப்பத்தில் இருந்து எம்மை சூழ உள்ளவர்களையும் பாதுகாப்போம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.